வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல சிம்பிள் கான்ட்ராக்ட் அக்கவுண்ட்ல ஒரு சம் பார்க்கலாம். ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்ல சம் நம்பர் 2. Sendil Construction Company undertook a construction contract on 1st January 2010. The contract price was rupees 1 lakh. He incurred the following expenses: material issued rupees 6,000, materials in hand rupees 1,000, wages rupees 1,000, and then direct expenses 20,000, and then plant purchased 10,000. So material issued வந்து பார்க்கும்போது 6,000, material in hand வந்து 1,000. ஓகே, wages வந்து 5,000, இதில் தப்பா print ஆயிருக்கு 5,000, and then direct expenses பார்த்தீங்கன்னா 20,000, and then plant purchased 10,000. ஓகேவா? So the contract completed on 30th June 2010 and the contract price duly received. Provide depreciation at 20% on plant and charged indirect expenses at 20% on wages. Prepare contract account. ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இஷ்யூட் எவ்வளோ இருக்குது 6,000. அந்த மெட்டீரியல்ஸ் இன் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம க்ளோசிங் மெட்டீரியல். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைடில் பை மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் 1,000 போட்டுடுறோம். வேஜஸ் அமௌண்ட் வந்து தப்பாக கொஸ்டினில் நான் டைப் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் 5,000 இருக்குது, ஆனால் இங்கே 1,000 பண்ணியிருக்கேன். ஸோ டு வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000, அண்ட் தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 20,000. டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 20% per annum. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 1st January 2010. ஓகேவா? ஸோ அந்த 1st January, ஆனால் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனது எந்த டேட்டு, 30th June 2010. ஸோ அப்போ 6 monthsலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 6 monthsக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து தட் மீன்ஸ் பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 10,000. அதில் எத்தனை பர்சன்டேஜ், 20%. 20% அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 2,000 வரும். பட் 6 monthsக்கு போடுறதுனால 1,000. ஓகேவா? அடுத்தது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேஜஸில் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் 5,000, அதில் 20% பார்த்தோன்னா 1,000. அப்புறம் கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டி அக்கௌண்ட், தட் மீன்ஸ் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டட் ஃபார் எவ்வளோ ரூபாய்க்குன்னு சொல்லியிருக்காங்க 1 lakh. அதை எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், 1 lakh. கான்ட்ராக்டி கிட்டேருந்து நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, அது வந்து பை கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh அந்த இடத்துல போடுவோம். இப்போ கிரெடிட் சைடில் 1 lakh 1,000 டோட்டல் வருது. டெபிட் சைடில் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 68,000 வருது. தட் இஸ் த ப்ராஃபிட் ஆன் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.